அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். காணும் பொங்கலையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் மக்கள் குவிந்திருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் கோயம்பேட்டில் உள்ள மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நினைவிடத்தில் பலரும் மரியாதை செலுத்தி வருகிறார்கள். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். அன்பரசன், பொதுவாகவே விடுமுறை நாள் அப்படின்னாலே மெரினா கடற்கரையில மக்களுடைய கூட்டம் அதிகமாக காணப்படும். இன்றைக்கு காணும் பொங்கல் அப்படின்றதுனால இயல்பை காட்டிலும் அதிகமாக மக்கள் குவிவதற்கான வாய்ப்பு இருக்கு. போக்குவரத்து சார்ந்து என்னென்ன ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க, மக்களுடைய பாதுகாப்பு சார்ந்து காவலர்கள் தரப்புல இருந்து என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? வேதவள்ளி, காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னையில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களான மெரினா கடற்கரை, எலியட்ஸ் கடற்கரை, அதே போன்று வணிக வளாகங்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களான பார்க்கு, சிறுவர் பூங்கா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வராங்க. குறிப்பா சொல்ல போனா இந்த காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னையில் மட்டுமே 17,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. அதுல 15,500 போலீசாரும் அதே போன்று 1,500 ஊர்காவல் படையினர் என மொத்தம் 17,000 நபர்கள் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வராங்க. குறிப்பா சொல்லப்போனா இப்ப இன்று காலை முதலே காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்து வருகிறார்கள். அந்த காட்சியை தான் நமது ஒளிப்பதிவாளர் சந்துரு அவர்கள் காண்பித்து வருகிறார். இங்கு பலகட்ட ஏற்பாடுகள் ஏற்பாடு சென்னை காவல்துறையால் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மெரினா கடற்கரை உழைப்பாளர் சிலை முதல் காந்தி சிலை வரை 3 தற்காலிக காவல் கட்டுப்பாட்டறைகள் அமைத்து காவல்துறையினர் இந்த ஒரு தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள். அதே போன்று உழைப்பாளர் சிலை முதல் கலங்கரை விளக்கம் வரையில் உள்ள 7 சர்வீஸ் சாலைகள் நுழைவு வாயில்கள் காவல் உதவி மையங்கள் அமைக்கப்பட்டு அவர்களும் பொதுமக்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை தொடர்ச்சியாகவே வழங்கி வருகிறார்கள். மெரினாவில் அவசர மருத்துவ உதவிக்காக மருத்துவ குழுவினருடன் 8 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மற்றும் மீட்பு பணிகளுக்காக தீயணைப்பு வீரர்கள் அடங்கிய 2 தீயணைப்பு வாகனங்கள் தயார் நிலைப்படுத்தப்பட்டு அவை இங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. இவை தவிர மீட்பு பணிகளுக்காக மோட்டார் படகுகள் மற்றும் சுமார் 200க்கும் மேற்பட்ட நீச்சல் தெரிந்த தன்னார்வலர்கள் தயார் நிலையில் இங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் கடற்கரை மணற்பரப்பில் 13 காவல் கண்காணிப்பு உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு உயர் கோபுரத்திலும் 3 பேர் கொண்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள். இவர்கள் பைனாக்குலர் மூலமாகவும் அதே போன்று வாக்கி டாக்கி கருவிகள் மூலமாகவும் தொடர்ச்சியாகவே காவல்துறையினர் மற்றும் பொதுமக்களுடன் தொடர்பில் இருந்து குற்ற சம்பவங்களை நேரடியாக கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் 12 முக்கிய இடங்களில் 13 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு குற்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்காக போலீசார் இதற்கென பிரத்யேகமாக அந்த 13 சிசிடிவி கேமராக்கள் இணைக்கப்பட்டுள்ள எல்இடி திரையை தொடர்ச்சியாகவே கண்காணிக்கப்பட்டு குற்ற சம்பவங்கள் தடுக்காத வண்ணம் அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். மேலும் இந்த காணும் பொங்கலுக்கு லட்சக்கணக்கான மக்கள்கள் இன்று மாலை 4 மணி முதலே கடற்கரையில் கூடுவார்கள் என்பதால் பொதுமக்களுக்கு எந்தவொரு அசம்பாவிதமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக பொதுமக்கள் இன்று கடலில் குளிப்பதற்கு சென்னை காவல்துறை தடை விதித்திருக்கிறது. குறிப்பாக சென்னை காவல்துறை தடை விதித்திருப்பதால் பொதுமக்கள் யாரும் அதனை மீறி இறங்கிவிடக் கூடாது என்பதற்காக இந்த கடற்கரை முழுவதுமே, அதாவது கடலை ஒட்டிய கடற்பரப்பு பகுதிகளில் தடுப்பு வேலிகள் அமைத்து போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதனை தாண்டியும் பொதுமக்கள் யாரேனும் உள்ளே சென்றுவிட்டால் அவர்களை தடுப்பதற்காக குதிரைப்படையினர் மற்றும் மணற்பரப்பில் செல்லக்கூடிய ஆல் டெரன் வெஹிக்கிள் எனப்படக்கூடிய கடற்பரப்பில் செயல்படும் ரோந்து பணி வாகனம் 3 வாகனங்கள் தொடர்ச்சியாகவே கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் சென்னை காவல்துறை மற்றும் கடலோர காவல் குழுமத்தின் கடற்கரை உயிர்காக்கும் பிரிவின்படி 85 காவலர்கள் கடற்கரை ஒட்டிய பகுதிகளில் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பாதுகாப்பானது இன்று காலை சரியாக 10 மணியிலிருந்து தொடங்கியிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் அதிக அளவு கூடும் மற்ற இடங்களான கிண்டி சிறுவர் பூங்கா, தீவுத்திடல், தமிழக அரசு சுற்றுலா பொருட்காட்சி, கேளிக்கை பூங்காக்கள் உள்ளிட்ட இடங்களிலும் தற்காலிக காவல் உதவி மையங்கள் அமைக்கப்பட்டு அங்கு பொதுமக்களுக்கு தக்க வழிகாட்டு நெறிமுறைகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகள் யாரேனும் தொலைந்துவிட்டால் அவர்களை உடனடியாக மீட்பதற்காகவும் ரிஸ்ட் பேண்ட் எனப்படக்கூடிய சிறப்பு பேண்டுகளை குழந்தைகள் கைகளில் காவல்துறையினர் தொடர்ச்சியாகவே கட்டி வருகிறார்கள். அந்த காட்சியையும் நமது ஒளிப்பதிவாளர் திரு சந்துரு அவர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அந்த பேண்டுகளில் குழந்தையை பற்றிய விவரங்கள், அவரது தாய் தந்தையை பற்றிய விவரங்கள், தொலைந்து போனால் அவர்களை எந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் போன்ற விவரங்கள் அடங்கிய குறிப்புகளை போலீசார் எழுதி அவற்றை குழந்தைகளை கைகளில் கட்டிவிடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது மட்டுமல்லாமல் மெரினா கடற்கரைக்கு வரக்கூடிய இந்த மக்கள் தங்களது வாகனங்களை நிறுத்துவதற்கு 15 இடங்களில் பார்க்கிங் வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக போர்சோர் சாலை, மெரினா கடற்கரை மட்டுமில்லாம சென்னையுடைய பல்வேறு சுற்றுலா தலங்கள் மக்கள் அதிகம் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய இடங்களிலும் காவலர்கள் தங்களுடைய பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கிறார்கள். மெரினாவில இவ்வாறு நிலைமை இருக்க, கோயம்பேட்டில் இருக்கிற மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தோட நினைவிடத்திலையும் பலரும் மரியாதை செலுத்தி வராங்க.
அது தொடர்பான விவரங்கள் என்ன அன்பரசன்? இப்ப கோயம்பேட்டுல மக்கள் அதிகப்படியாக இன்று விடுமுறை நாள், காணும் பொங்கல் என்பதனால அதிக அளவில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காவலர்கள் எப்படி வரிசைப்படுத்துகிறார்கள்? விஜயகாந்த் குறித்த என்ன மாதிரியான நினைவலைகளை அங்கு வரும் மக்கள் பகிர்ந்திருக்கிறார்கள்? வேதவள்ளி, காணும் பொங்கலை முன்னிட்டு மெரினா கடற்கரை மட்டுமல்லாமல் மக்கள் அதிகம் கூடும் பகுதிகளிலான பிற பகுதிகளிலும் காவல்துறையினர் பலத்த போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில தான் காணும் பொங்கலை முன்னிட்டு மறைந்த திரு தேமுதிக முன்னாள் தலைவர் விஜயகாந்த் அவர்களின் நினைவிடத்தில் பொதுமக்கள் அளவுக்கு அதிகமாக சாரசாரையாக வந்து கொண்டிருக்கும் காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக மறைந்த திரு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களின் நினைவிடத்திற்கு பொதுமக்கள் இன்று காலை முதலே விடுமுறை என்பதால் தங்களது குடும்பத்தினர் உற்றார் உறவினோடு குழந்தைகளை தூக்கிக் கொண்டு அவர்கள் இன்று காலை முதலே அங்கு வந்து அந்த விஜயகாந்த் அவர்களின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தும் காட்சியை நம்மால் பார்க்கப்படுகிறது. இதனால் இங்கே கூட்டம் அளவுக்கு அதிகமாக கூடுவதால் இந்த தகவலானது போலீசாருக்கு கிடைக்கப்பெற்று உடனடியாக அங்கு 50க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு அந்த பொதுமக்களை சீர்படுத்தும் பணியிலும் அவர்கள் ஈடுபட்டு வருவதை நம்மால் தெளிவாக காண முடிகிறது. குறிப்பாக அங்கு வரக்கூடிய மக்களை எந்தவித தள்ளுமுள்ளும் இன்றி அவர்கள் செல்வதற்காக ஒரு சீரான வழி ஏற்படுத்தப்பட்டு அதே போன்று பார்க்கிங் வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டு அந்த பணிகளையும் போலீசார் தொடர்ச்சியாகவே செய்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. வேதவள்ளி, காணும் பொங்கல் தமிழகத்தில் களை கட்டி வரும் நிலையில் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் மக்களின் கூட்டம் அதிகமாக உள்ளது. அதனை கட்டுப்படுத்துவதற்காகவும் கண்காணிப்பதற்காகவும் காவலர்களும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி அன்பரசன். அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.